சமையலறை எங்கே இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிளான கேள்வி. இது பெண்களுக்கான ஒரு கேள்வி அது. ஏன்னா சமையலறை ஆண்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் சமையல் ரூம்ல ஆண்கள் நிறைய சமையல் பண்ணுறாங்க அதில். ஆனால் சமையலறை எங்கே இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எங்கே இருக்கணும்? எப்படி இருக்கும்போது அவங்க கேட்குறது திசையை தான் கேட்குறாங்க. எங்கே அமையணும் அப்படின்னா, ஒன்று தென்கிழக்கு. ஜென்ரலாகவே ஏன் தென்கிழக்கு அப்படின்னா, பூமியில் இருக்கக்கூடிய அக்னி பாகம். அக்னி பாகம்னா உள்ள காற்று மண்டலம் செயல்படும் போது உஷ்ணம் ஒரு பகுதியாகவும், குளிர்ச்சி ஒரு பகுதியாகவும், காற்று ஒரு பகுதியாகவும், நீர் ஒரு பகுதியாகவும் வரும். பெண்களுக்கான சக்தி உடல் எந்த பாகத்தில் இருக்குன்னா கர்ப்பப்பையில் இருக்குது. பெண்களுக்கான சக்தி உடல் கர்ப்பப்பையில் தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால தான் முதல்ல சொன்ன பதில் அது ஆண்களுக்கான விஷயம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ பெண்களுக்கான ஒரு வீடு தான் சமையலறை. அப்போ அந்த சமையலறையில் கிழக்கு பார்த்து சமைக்கும்போது வடக்கில் திறப்பு இருக்கான்னு பார்க்கணும். வடக்கில் ஜன்னலோ அல்லது காற்று பரப்பு நல்ல காற்று அடிக்குது பாருங்கள், அது மாதிரி காற்றோ உள்ளே வர்ற மாதிரி வடக்குலேருந்து ஒரு வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது நல்ல சமையலறை. அந்த மாதிரி சமையலறை நம்ம பயன்படுத்தலாம். அதே சமையலறையில் பார்த்திங்கன்னா ஈசானிய மூலை இருக்கும். இந்த சமையல் ரூம்லேயே ஈசானிய மூலையில் அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க, சம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த வாஷ் பேஷனில் பார்த்திங்கன்னா செவுத்து ஒட்டாமல் வச்சுருப்பாங்க. சில டெக்னிக்கலாக என்ன பண்ணாங்கன்னா கிழக்கு செவத்தில் ஒட்டக்கூடாது, வடக்கு செவத்தில் ஒட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில மேஸ்திரிகள் இன்ஜினியர் கூட பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா பாத்ரூமுக்கும் கிச்சனுக்கும் எப்போவுமே இந்த அளவுகள் கிடையாது, வீட்டினுடைய அளவுகள் கிடையாது. ஏன்னா அங்கே யாரும் தூங்க போகிறது கிடையாது, அங்கே யாரும் உட்காந்து பொழுதுபோக பண்ணுறதில்ல. அது மாதிரி இடதுபுறம் கழுவுறதும் வலதுபுறம் சமைக்கிறதும் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்ல சமையலறை. அதே மாதிரி அது கழுவுற இடத்துக்கு மேலே தான் ஜன்னல் இருக்கணும். அந்த சூரிய ஒளி உள்ளே படும்போது இரவில் அந்த ஈரமெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, காலை சூரிய ஒளி பட்டு ஜன்னல் திறந்து விட்டுறணும். அதில் அந்த சூரிய ஒளி பட்ட உடனே இந்த கிருமிகள்லாம் செத்து போயிடும். திருப்பி தொடர்ந்து கிருமிகள் உருவாகாது. அந்த உருவாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல யோசனை என்னென்னு கேட்டிங்கன்னா, காலைல ஜன்னல் திறந்து விட்டுறணும். அப்போ அது நல்ல சமையலறை. இந்த எக்ஸாஸ்ட் தென்கிழக்கில் தான் வைக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த சமையல் பண்ணும்போது இந்த மிளகாய் வெங்காயமெல்லாம் போட்டு தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு விதமான காரல் மேல் நோக்கி போகும் இல்லைங்களா? அதுவும் நம்ம சுவாசிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எக்ஸாஸ்ட் தாளிக்க ஆரம்பிக்கும் போது சுவிட்சை போட்டிங்கன்னா அது ஓடும். இன்றைக்கி போக மேலே போக போக வெளியே கொண்டு போயிடும். அது கொண்டு போயிட்டால் பெண்களோட வயிறு தப்பிச்சுக்கும். அந்த வயிற்றில் அவ்வளோ கிருமிகள் போய் தங்கிடும். அந்த உஷ்ணத்துக்கும் அந்த காரத்துக்கும் அந்த கெமிக்கலோட சக்தி பூரா அந்த எக்ஸாஸ்ட் தென்கிழக்கில் எடுத்துகிட்டு போயிடும். ஜென்ரலாக காற்று உள்ளே வரும், இங்கே இருக்கிறது பூரா அப்படியே காற்றோட கலந்து அப்படியே வெளியே கொண்டு போகும். அதுக்காக தான் எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறது. சும்மா ஓட்டையில் காற்று உள்ளே வரும், வெளியே தள்ளும்போது நீங்கள் பிடிச்சி தள்ளணும். அப்படி தள்ளணுமா அடைச்சி விட்டா என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற காற்று வெளியே போகாதுன்னா இந்த காரமான காற்றை நம்ம சுவாசிக்க வேண்டியது வந்துடும். அப்படின்னா வயிறு கெட்டுரும். அப்போ தான் வடக்குலேருந்து வெளிச்சம் வடக்குலேருந்து காற்றோ வெளிச்சமோ வந்துன்னா அந்த உஷ்ணத்தில் உடல் உஷ்ணமாகி உடல் இருக்கக்கூடிய வெப்பத்தினால வரக்கூடிய அந்த கிருமியும் சேர்த்து எக்ஸாஸ்ட் கொண்டு போயிடும். சமையலறையில் இவ்வளோ விஷயம் இருக்குது, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் சமையல் ரூம் இருக்குது. சும்மா சமையல் ரூம் சாதாரணமாக சொல்லிட முடியாது. அந்த ரூமில் பெண்கள் வயிறு பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி அமைப்புகளாக இருக்கணும். உள்ளே போகிறது வரதை இப்படி வேணா இருக்கலாம். பின்னாடி ரேக் வச்சுக்கலாம், சைடில் ரேக் வச்சுக்கலாம். ஆனால் முக்கியமாக கழுவுற இடம் ஈசானியத்தில் இருக்கணும். அடுப்பு அக்னி மூலையில் இருக்கணும். தென்மேற்கில் தென்கிழக்கில் அந்த எக்ஸாஸ்ட் ஹோல்ஸ் இருக்கணும். அதே மாதிரி வடக்கில் ஜன்னல் இருக்கணும். நீங்கள் உள்ள வீடு காம்பவுண்டுக்குள்ளே இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் இருந்தாலும் வெளியில் இழுத்து கட்டுறாங்க இல்லையா, அதில் கூட இருக்கலாம். எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, உணவு சமைக்கும்போது நாமளும் தான் சாப்பிட போகிறோம். சில பேர் கடனேன்னு சமைப்பாங்க. கடனேன்னு என்ன அர்த்தம்? இந்த சோத்துக்கு யாராச்சும் வந்துடுவாங்களா, நீ வேறு செய்யணுமா அப்படின்னு பண்ணுவாங்க. அது அப்படி செய்யவே கூடாது. அப்படி செய்யக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி எண்ணம் வருது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி அடைப்பு தான் வரும். ஏன்னா நீங்கள் ஒரு காற்றே வராதில் உடனே உள்ள ஒரு படுக்க வச்சுங்க, இந்த வீட்டில் மனுஷன் தூங்க வேணாமா, ரூமு கொடுத்தவொடனே திட்டு வேணாம் சொல்கிறோம் இல்லையா, ரூமை கொடுத்தானுங்க ஃபேன் வச்சானுங்களான்னு கேட்போம்ல. அதே மாதிரி உள்ளே போனோன்னே நமக்கு வேகம் டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன்லேயே காற்று இல்லைன்னு என்ன பண்ணுவோம், யாரை திட்டலான்னு தோணும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க தான் திட்டுவோம். ஒன்று புருஷனை திட்டுவோம், இல்லைன்னா குழந்தைகளை திட்டுவோம், தொலைக்கிறேன் அப்படிம்போம். இந்த வார்த்தையில் எப்படி வருது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே சுகமான ஒரு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். இது உடல் சம்மந்தப்பட்டது. கர்ப்பப்பை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இது உள்ளுக்குள்ளே அந்த வடக்கு ஜன்னல் காற்று மண்டலம் இல்லாமல் மன ரீதியாக பாதிக்கக்கூடியது. அதை சரி பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் சண்டை வராது. வீட்டில் சண்டை வராதுன்னா தேவையில்லாத சண்டை வரணும். அதுதான் நல்ல வீடு. சண்டை வந்தால் தானே கருத்து ஒற்றுமை வரும். பிடிச்சதை சொல்லணும், பகிர்ந்துக்கணும்ல. அந்த மாதிரி பகிர்வுலாம் நடக்கும். நான் சொல்கிற சண்டை டென்ஷனில் வரக்கூடாது. அப்படின்னு உப்பு அதிகமாக போடுவோம், அப்புறம் மீறி எதை கேட்டோன்னா நீங்கள் சமைச்சு பாரு அப்போ தான் தெரியும்னு சொல்லுவோம். அது இல்லை, சுவாரஸ்யமான விஷயமே சமையல் தான். நல்லா சாப்பிட்டு நல்லா ஆனந்தமாக இருக்கணும்னா
இது மாதிரி வாஸ்து சம்பந்தமான சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சமையல் அறை பற்றி பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை நம்முடைய நாரதர் சேனல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். நன்றி, வணக்கம்.